அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி இலவச மாதிரி தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்வுக்காக ஒவ்வொரு நாளும் புதிய பாடத்திட்டப்படி பொது தமிழ் பகுதியிலிருந்து 20 கேள்விக்கான விடை தொகுப்பில் முழுமையாக பார்த்து வருகிறோங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. மிக முக்கியமாக ஆன்லைன் வழியாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, யூடியூப் வழியாக பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த டெய்லி டெஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி டெஸ்ட்டை பொறுத்தவரையும் மிக மிக முக்கியமான பகுதியிலேருந்து குறிப்பாக நியூ சிலபஸ் படி பார்த்திங்கன்னா எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய வகையில் தான் ஒவ்வொரு கேள்வியும் வடிவமைக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவுக்கான கொஸ்டின் பேப்பர் வேணும்னு நினைக்கிறவங்க ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தினசரியாக வழங்கக்கூடிய இலவச மாதிரி தேர்வுகளுக்கான கேள்வித்தாள் உங்களுக்கு டெலகிராமில் அப்லோட் பண்ணப்படுங்க. முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 11 டேஸ் தான் இருக்குது. இன்றைக்கி ஜூலை 1. ஸோ இன்னும் 11 டேஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்சுன்னா ஜூலை 12 நமக்கு குரூப் 4 எக்ஸாமு. இந்த குரூப் 4 எக்ஸாமை பொறுத்தவரையும் இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ படித்தோமோ அதை படித்ததை ரிவைஸ் பண்ணோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடைசி கட்டத்தில் இருக்கிறங்க. இந்த கடைசி கட்டத்தை பொறுத்தவரையும் தெளிவாக பொறுமையாக இருக்கணும், பதட்டம் இல்லாமல் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடைசி நேரத்தில் புதிதாக எதுவுமே படிக்காமல் இருக்கக்கூடியதை ஏற்கனவே படித்த பகுதியை மீண்டும் மீண்டும் தெளிவாக ரிவிஷன் பண்ணுங்கள். குறிப்பாக பொது தமிழ் 100 கேள்வி இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ் 25. இந்த 2 பகுதியை நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஜிஎஸ் பகுதியை நீங்கள் சிறப்பாக பண்ணிவிடுவீங்க. ஏன்னா ஸ்கோரிங் ஏரியாவை பொறுத்தவரையும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. அதனால் பொது தமிழ் ரிலேட்டடாக தினசரியாக 20 கேள்விகள் அடங்கிய வினா தொகுப்பு இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதை சரியாக பயன்படுத்திக்காங்க. கடைசி நேரம் தான் நம்ம சரியாக எப்படி ஆரம்பம் எப்படி ரொம்ப முக்கியமோ முடிவும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எக்ஸாம் கிட்ட இருக்கும்போது மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுறத வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா டென்ஷன் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் உங்கள் மனநிலையை சரியாக பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடைசி நேரத்தில். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். செம்பருதி பிரித்து எழுதுக. செம்பருதி பிரித்து எழுதுக. செம்மை கொட்டல் பருதி. கேள்வி 2. இலக்கண குறிப்புகளில் பொருந்தாதது இது. ஸோ இலக்கண குறிப்புகளில் பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. செந்தமிழ். செந்தமிழ் பண்பு தொகை தான் வரும். இங்கே இருபெயரட்டு பண்பு தொகைன்னு தந்திருக்காங்க, அப்போ தவறானது. அதே மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. சிவந்து வினையச்சம், வியர்வை வெள்ளம் உருவகம், முத்து முத்தாய் அடுக்கு தொடர். கேள்வி 3. துன்பு என்பதன் எதிர்ச்சொல். துன்புனா துன்பத்தை குறிக்கும், துன்பத்துக்கு ஆப்போசிட் மகிழ்ச்சி. கேள்வி 4. பின்வரும் இணைகளில் சரியானது எது எவை? செங்கடல், கத்துக்கடல், செங்கடல், கத்துக்கடல். இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியானது 1, 2 சரி. அப்போ ஏன் முதல் 2 சரின்னு பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை செங்கடல், செம்மை குட்டல் கடல். அந்த செங்கடல் என்பது பண்புத்தொகை ஒரு வார்த்தை, கத்துக்கடல் என்பது வினைத்தொகை. அப்போ செங்கடலையும் கத்துக்கடல் என்ற 2 பண்புத்தொகை வினைத்தொகை சொற்களை ஒரே சொல்லதாக கருதணுமே தவிர 2 சொற்களாக கருதக்கூடாது. அப்படி எழுதுனா அது இலக்கண முறைப்படி தவறு. அதான் ரொம்ப மிக முக்கியமானது. செங்கடல் கத்துக்கடல், செங்கடல் பண்புத்தொகை, கத்துக்கடல் வினைத்தொகை. செங்கடல் பண்புத்தொகை சொல்லு, கத்துக்கடல் வினைத்தொகை சொல்லு. இதை 2ஆக பிரிக்கக்கூடாது, 1ஆக தான் பிரிக்கணும் அப்படின்றதா ரூல். பார்த்துக்காங்க. கேள்வி 5. சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சரியானது திருவளர் செல்வன். இந்த திருவளர் செல்வன் பத்திரிகையிலலாம் ஈச்சி போட்டிருப்பாங்க. திருவளர்ச்செல்வி, திருநிறை செல்வன் அப்படியெல்லாம் போடக்கூடாது, அது தவறு. இலக்கண முறைப்படி தமிழில் தவறு. ஏன்னா வினைத்தொகை சொல்லுக்கிடையில் வினைத்தொகை திருவளர் செல்வன், திருவளர் செல்வன், வளர்கின்ற, வளர்ந்த, வளரும். அப்போ அது வினைத்தொகை. அப்போ வினைத்தொகை சொல்லுக்கிடையில் வல்லினம் மிகாது. அதான் இப்போ சரியானது எது? ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 6. சரியானதை தேர்வு செய்க. இங்கே சரியானது சிறார். சிறார்னா இசை நிறை அளபறை அல்லது செயலி செயலபர்னு சொல்லலாம். வயங்கு மொழி என்பது வினைத்தொகை வந்திருக்கணும், வினை முற்று தந்திருக்காங்க. அடையா என்பது பெயரச்சம் கிடையாது, இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அறிவும் புகழும் என்பது எண்ணுமை வந்திருக்கணும், இங்கே உண்மை தொகை தந்திருக்காங்க. கேள்வி 7. பொறுத்துக. 2 அடி வெண்பானா குரல் வெண்பா, 3 அடி வெண்பானா நேரிசை இன்னிசை சிந்தியல் வெண்பா,
நான்கடி வெண்பானா நேரிசை வெண்பாவும் இன்னிசை வெண்பாவும். 4 அடி முதல் 12 அடி வரைனா பக்ரோட வெண்பா. அதே 13 அடி முதல் அதற்கு மேற்பட்ட அடிகள் வரை இருக்கிறது, பாடல் வரை இருக்கிறது கலிவெண்பான்னு சொல்லலாம். அப்போ சரியானது 1 2 3 4 சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. கேள்வி 8 மலரடி இலக்கண குறிப்பு தருக. ஓமை தொகை. அதே வளர்த்தளம் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. கேள்வி 9 பூம்பாவாய் பிரித்து எழுதுக. பூ கூட்டல் பாவாய் என்று பிரிக்கலாம். பூம்பாவாய் எவ்வாறு பிரிக்கலாம்? பூ கூட்டல் பாவாய். கேள்வி 10 வெறிய இலக்கண குறிப்பு தருக. வெறி ஈயனா ஈ அந்த சொல்லிசை அளபடை. கேள்வி 11 உவகை. உவகை என்பதன் எதிர்ச்சொல். உவகைனா மகிழ்ச்சி என்று பொருள். மகிழ்ச்சிக்கு ஆப்போசிட் துன்பம். கேள்வி 12 இளிவரல் இலக்கண குறிப்பு தருக. இளிவரல் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். இங்கே நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை இவை அனைத்துமே தொழிற்பெயரில் வரும். கேள்வி 13 புக்க இலக்கண குறிப்பு தருக. பெயரச்சம். காய்நெல் வினைத்தொகை. அரியா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். கேள்வி 14 உன்னலீர் இலக்கண குறிப்பு தருக. உன்னலீர் என்ன இலக்கண குறிப்புனா முன்னிலை பன்மை வினைமுற்று. உன்னலீர் என்பது முன்னிலை பன்மை வினைமுற்று. அதே ஓர்மீன் என்பது ஏவல் பன்மை வினைமுற்று. ஓர்மீன் என்பது ஏவல் பன்மை வினைமுற்று. கேள்வி 15 ராமன் வந்தான் எவ்வகை தொடர்னா எழுவாய் தொடர். வா என்ற வேர்ச்சொலின் வினைமுற்று வந்தாள். கேள்வி 17 எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளை வாக்கியம். கேள்வி 18 மல்லிகை சூடினாள் என்பது பொருள் ஆகு பெயர். கேள்வி 19 குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. பணம் பானம். பணம்னா பருமை, பானம்னா பானகம். கேள்வி 20 குறில் நெடில் வேறுபாடு. கண் கான். கண் என்பது உறுப்பை குறிக்கும், கான் என்பது காட்சியை குறிக்கும். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 20 கேள்விகள் அடங்கிய தொகுப்புக்கான விடை குறிப்புகளை முழுமையாக பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.